ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ப்ளூ லாக் ரைவல்ஸ். இது வந்துட்டு ஒரு ப்ளூ லாக் அனிமி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபுட்பால் சம்பந்தமான கேம், ஃபுட்பால் பேஸ்ட் கேம். எஸ், ஓகே கைஸ். நம்ம இந்த ப்ரைவேட் சர்வர்லாம் எப்படி நிறைய பேர் கிரியேட் பண்ண தெரியாது. சிலருக்குலாம் ஃப்ரீ தான், சிலருக்குலாம் ஃப்ரீ நிறைய இருக்குது. நீங்கள் ரோப்ளாக்ஸ் கட்டணும். நாங்கள் இது வந்துட்டு ஃப்ரீ தான். இதோ இருக்குது. எப்படி கிரியேட் பண்ணணும்னா, நீங்கள் கிரியேட் ப்ரைவேட் சர்வர், அதாவது நில்லுங்க கைஸ். இதோ இங்கே ஒரு அந்த ஆக்டிவ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே கீழே ஒரு பக்கத்துலேயே ஒன்று இருக்கும். இப்படி இருக்கும் கைஸ். அதில் கிரியேட் ப்ரைவேட் சர்வர்னு கொடுங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பாஸ்வேர்டு ஏதாவது போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு சிஜின்னு போட்டுக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை ரியல் நேம். இப்படி போட்டுட்டிங்களா, நெக்ஸ்ட் இது கொடுங்க எக்ஸ் மார்க். நெக்ஸ்ட் மார்க் கொடுத்திங்கன்னா வந்துடும். அப்புறம் ஒரு ஜாயின் ஆகுங்க. சம்டைம்ஸ் நாட் அட்டாரைஸ்டுன்னு சொல்லும். அது எப்படி போகணும் எனக்கும் தெரியாது. மோஸ்ட் ஆஃப் தி கேம் அப்படி தான் வருது, ஏன்னு தெரியல. சீக்கிரம் வா ப்ரோ. நான் கேஸ் உங்களுக்கு என்னால் ஈஸின்னு சொல்லிடுறேன். இதோட மேட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன கேஸ் என்கிட்ட வேர்ல்டு கிளாஸில் ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். அது நெல் இசைக்கு அவனை மாட்டுமா இல்லை வேணாமான்னு சொல்லுங்க கைஸ். இவருக்கு வந்து கைசர் தான் வேணுமா, பிரியாடமாக இருக்காது. இவருக்கும் கிடச்சிருக்கு கைஸ். ஆனால் இவருக்கு தான் சட்டம் மாற்றிட்டாரு. எனக்கு நெல் தேவைப்பட்டது கைஸ். ஆனால் அப்போ நெல் ரிங் தான் இல்லை கைஸ். நீங்கள் நேற்று நைட்டு வந்துருந்தீங்கன்னா தெரியும். நேற்று நைட்டு அப்டேட் வந்துருக்கோம். அதில் அந்த நெல் ரிங்னு வந்துருக்கோம். நெல்னா நியூ ஈகோ ஈஸ்ட் லீக்னு அர்த்தம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுமே இங்கே மிட்டியை கட்டிட்டு ஒரு கேரக்டர் போயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. அதுமே நீங்கள் ஃப்ளோலையும் பார்த்துருப்பீங்க. ஃப்ளோனா ஒரு நம்மளுக்கு ஒரு பஃப்மே இருக்கும் கைஸ். இப்போ என்கிட்ட வந்து பசில்னு ஒரு ஃப்ளோ இருக்குது. நான் வந்து புடி ஈஸியாக மாட்டிட்டேன். என்கிட்ட வந்துட்டு கைஸ், என்கிட்ட வந்துட்டு இதோ இல்லை வைல்டு கார்டு இருக்குல்ல, இது இருக்குது. இந்த பசில் வந்து சவுண்டாக என்னன்னா, இந்த பசில் வந்து நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் கைஸ். எதாவது எனக்கு பிடிச்சார ஓடிடு. எனக்கு பிடிச்சது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இம்ப்ரெஸஸ். அது பார்த்தேன், நல்லா இருந்தது, ஃபீல் ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு வச்சது. அங்கே இருக்கவா? இல்லை ப்ரோ, ஸ்பின் பண்ண வேணாம், காசு கிடைச்சில்ல. கேஸ் இங்கே டெய்லி கொஸ்டியூம் மாற்றிட்டு இருப்பீங்க. இன்னும் எனக்கு ஒரு 9 ஹவர்ஸில் மாறும். ப்ளே ஒன் மேட்ச் அது நான் ஆல்ரெடி போய் விளையாண்டு பார்த்தேன். ஸோ ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்கோர் 5 அசிஸ்ட் எப்படி பண்ணுறோம் சொல்லித்தரேன். சரி, அசிஸ்ட் பண்ண சொல்லிட்டேன்னா என் டீம் அப்புறம் நீ எப்படி வந்துட்டு போக முடியும்? எங்கள் ஸ்கேட்டஸ் பண்ணுங்களா அந்த மாதிரி ஒரு தாறுமாறான கேம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல ஆல் இருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாட்சியா யாருன்னா அந்த பெஸ்ட் ட்ரிபிள் சீஃப் ப்ரோ. பால் கொடுப்போம், என்னன்னு வசதிலாம் கொடுத்துரு. கைஸ் எப்போவுமே நம்ம கோல்க்கு யாருமே சூஸ் பண்ணோன்னா இந்தமாதிரி ஏஐஜிக்கு இருக்குது கைஸ். இதுக்கிட்டே எப்படி நம்ம கோல் அடிக்கிறோம்? ஃபஸ்ட்டு கோல் அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணோம்னா, ஒரு சில கேரக்டருக்கு என் கேரக்டருக்கு வந்து ஹீல் பாஸ் இருக்காது, கோலாக கூட அடிக்கலாம். நீ வேணா ஜிக்க வாங்க ப்ரோ வேணாம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், என் கேரக்டருக்கு ஹீல் பாஸ் இருக்குது, கோலுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ என் டீம்மேட் வந்து எங்கே இருக்கான்னா அந்த கோல் கிக்கு பக்கத்தில் இருக்கானா அவனை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹீல் பாஸ் இல்லை கைஸ், நீங்கள் எங்கே வேணாலும் அடிச்சு விடலாம். இப்போ கோல் அடிக்கணும்னா இல்லை கைஸ், நம்ம கோல் அடிச்சுக்காமப்போம் கைஸ். இல்லை நக்கல் பிரேக்கர் இங்கே வந்து ட்ரிபிள் ஏன் கொடுத்துருக்காங்க, ஸ்லைடு ஏன் கொடுத்துருக்காங்கன்ற ப்ரோ சொல்லுவார். இப்போ ஸ்லைடு ஏன்னா ப்ரோ பால் பிடிக்கிறாரு, இன்னும் வேணாம். இப்போ ப்ரோ நீ வந்துட்டு எங்கே வாங்க ப்ரோ. இங்கே இருக்கு பாருங்க, ஸ்லைடுன்னு இருக்கும். அது எதுக்குன்னா அதேமாதிரி ட்ரிபிளும் பண்ணி கட்டுறோம். இந்த ட்ரிபிள் இதுக்கு தான் ஒர்க் ஆகும். ஸ்லைடு யூஸ் பண்ண மாதிரி ட்ரிபிள் கொடுத்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு ஒரு மினிட் எப்படி பண்ணால் கொஸ்ட்டு கூட முடியும், இல்லை காசு கூட வைக்காம. கைஸ் எப்படி இந்த மாதிரி ஜம்ப் பண்ண மாதிரி இப்படி வருதுன்னா, நீங்கள் ஜம்ப் பண்ணாலே போடும் கைஸ். ஜம்ப் பண்ணாலே ட்ரிபிள் இப்படி கொடுத்துட்டு இப்படி கூட ஜம்ப் பண்ணலாம். நான் அப்படி தான் உங்களுக்கு காசு பண்ணுவேன் கைஸ். இப்போ கேரக்டர் என் பாட்சியோட ஸ்டீல்னு ஒரு கேரக்டர் பவர் இருக்குது பாருங்களேன். ஸ்டீல் சரி, இது ஆம்பரோ ட்ரிபிள் கொடுத்தேன். சரி கூட பால் வாடி பண்ணி வந்துட்டு ஒரு மூவ் இருக்கு ப்ரோ. நட்மேக் போட்டு காட்டு ப்ரோ.
அவன் பொறுமையா கைஸ் நீங்க குடு ப்ரோ. கைஸ் இல்ல கிக்லாம் அடிச்சு கோல் அடிக்கலாம். கிக்கு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய கேரக்டர் ட்ரிபிளிங் மூவ் பாசிங். கைஸ் இல்லை எல்லான்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் இருக்கும். ஃப்ளோ இருக்குன்னா ஃப்ளோ யூஸ் பண்ணால் எனக்கு சில இது பூஸ்ட் ஆகும். எனக்கு பிசியை பற்றி தெரியாது, மொபைலில் இருக்கான். வா குடு ஹீரோ கிட்டக்கு வா. நட்மகுன்னு கொடுத்தீங்கன்னா போடும், கிளிக் பண்ணால் போடும். இப்போ கோல் எப்படி அடிக்கணும்னா இங்கே பாருங்க கைஸ். கைஸ் நீ இப்போதைக்கு இதுவே இங்கே பாருங்க கைஸ், நேராக இந்த சைடு வந்துருங்க. அந்த ஒருமே சைடில் வந்துருங்க. நம்ம ப்ரோ கூடுன்னு கொடுத்து இங்கே பாருங்க கைஸ், இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. நேராக அந்த அப்பர் ரைட்டு அந்த காரணத்தில் பாட்டு அடிச்சிங்கன்னா கொடுப்போம். கைஸ் எல்லாருமே இன்னொன்று பண்ணார் என்னதுன்னா அவைக்கிறீங்க. கைஸ் அவைக்கிறீங்கன்னா ஒரு மூவ் கைஸ். அது எப்படின்னா நான் கட்ட போகிறோம். இது நெல் ஈஸியோட ஈஸிக்கு இருக்குது, நெல் ஈஸிக்கு கைஸ் இது யூஸ் பண்ணுறது. ஆனால் செம்மையாக இருக்குது. அதுமாதிரி இன்னொரு மூவ் இருக்கும். அது நானும் பண்ணி கட்டுறேன் ப்ரோ. ஐயா பாருங்க, 2 கன் வால் அடி. கைஸ் 2 கன் வால். கைஸ் இன்னொரு மூவ் இருக்கும். 2 டைரக்ட் ஷாட் பால் நம்மள்ட்ட டீம்மேட் இல்லை, ஸோ இப்படி கேட் பண்ண வேணாம். இப்போ கைஸ் அதுமாரி இல்லை ஏதோ நாங்கள் ப்ரோ ஹெட்டிங் ப்ரோ. ஓகே கைஸ், எப்போவுமே ஹெட்டிங் பண்ணும்போது இப்படி வச்சுக்கணுமா? இங்கே வர எப்படி தானே ப்ரோ. கைஸ் எப்படின்னா கைஸ் அது எப்படின்னா இதோ நீங்கள் இருக்கீங்களா, பால் எடுத்துருங்க கைஸ். பால் எடுத்துட்டு இப்படி பாட்டுக்கோங்க. இப்படி பாட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீனு பெருசாக வச்சுக்கோங்க. இப்படி பாட்டுட்டு கிக் இருக்குல்ல, அதை இப்படி ஹோல்டு பண்ணிட்டு விட்டுடணும். ஹோல்டு பண்ணிட்டு விட்டுட்டு ஜம்ப் பண்ணணும் கைஸ். நான் கொஞ்சம் டப்பாக பண்ணிட்டேன் ப்ரோ. நான் போய் பார்க்குறேன். இவ்வளோ கைஸ் லாஸ்ட்டாக அடிக்க மாதிரி இந்த கைஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து இது தெரியாது. இங்கே பாருங்க கைஸ், நம்மளோட இந்த பர்சன்டேஜ் கீழே இருக்க பாருங்க, ஆக்டிவ் ஃப்ளோன்ற இடத்துல பர்சன்டேஜ் ஓடிட்டு இருக்கும் நம்பர்ஸு. ஆனால் நம்பர்ஸ் எப்போ 30 ரீச் ஆகிட அப்போ இந்த ஃப்ளோன்னு ஒன்று ஆக்டிவேட் ஆகும். இன்க்ரீஸ் ஸ்பீடு எனக்கு வாங்க ப்ரோ. ப்ரோ இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. இங்கே என்ன அந்த காரணம் போகணுன்றா பார்ப்போம். ஆமாம் ப்ரோ, வேக மாட்டேன் விட்றேன். இனிமேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐயோ நம்மளுக்கே வரல. சரி வாங்க கைஸ், எப்படி கோல் அடிக்கணும்னு பண்ணுறேன் கைஸ். இந்த எப்படி கோல் அடிக்கணும்னா நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு ஏஜிக்க வரணுன்னா ஈஸி கோல் அடிக்கிறது. அதுவே பிளேயர் ஜிக்க நம்புகிறோம். இப்போ நான் பிளேயர் ஜிக்க வாங்கிக்கிறேன். ஆய் காட்டுறோம். நம்ம இவர் வந்து இந்த வாட்டி ஹோல் பேக்லாம் பண்ண மாட்டார், ஃபுல்லாக அடிக்கப்படும். ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ. இந்தமாதிரி நாங்கள் ஸ்கிக்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது ஃபுல் சார்ஜ் ஆகிடும். சார்ஜ் பண்ணாமல் காசு கிட்டக்கு இனிமே வந்துட்டாங்கன்னா பாட்டு கைஸ். அப்படி கிட்ட ரொம்ப ஹோல்ட் பண்ணாதீங்க ப்ரோ. யுவர் ஃப்ரெண்டு மினாட்டோ ஹஸ் ஜாயின்டு. கிட்ட வா ப்ரோ. இங்கே பாருங்க சீல் பாச கைஸ். இப்போ மணியன் போட போகலாம். பாட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாட்டு வாங்க இது ப்ரோ. இந்த வாட்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் தான் ஃபஸ்ட்டு சிஎஃப் ஆகணும். இருங்க கைஸ், நம்மளுக்கு எப்போவுமே ஸ்டைலுக்குள்ளே போய்டும். க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து சிஎஃப் சூஸ் பண்ணுவேன். என்ன ப்ரோ இவரெல்லாம் நம்மளுக்கு நாம தான் ஸ்டார்டிங்காக ப்ளூ சிஎஃப் கொடுத்து பார்ப்போமேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன். கைஸ். ஆனால் நீங்கள் எப்போவுமே ப்ளூ சிஎஃப் கொடுக்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் ப்ளூ சிஎஃப்ல எப்போவுமே ஸ்டார்டிங்காக பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் இந்த அவே டீம்னா ஒன்றும் இல்லை கைஸ். U20 டீம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 2 அதுதான். அவேனா அண்டர் நான் ப்ளூலாம் இங்கே பாருங்க கைஸ், அதுக்கு ப்ரூஃபாக கூட ஹோம் டீமில் ஈஸிக்கு தான் இருப்பாங்க. அவே டீமில் நம்ம ஷீடு இருக்கும். ஷீடை வச்சு கண்டுக்கலாம். மற்றபடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னா ப்ரோ இது ப்ரோ. அது எனக்கு சம்பளம் இல்லை. ப்ரோ வாங்க ப்ரோ. இது ப்ரோ பக் ஆயிடுச்சு. வேற நீ உனக்கு லோட் ஆகிற அடிக்கிற நம்ம அடிச்சிருச்சு. இந்தா கேஷ் எல்லாம் ஓவரு. அவர் ஃபோன் புக்கு போகுது எனக்கு. கேஷ் இல்லை, நம்ம ஒரு 3 கூட வீணடிச்சு அடிக்கிறாங்க. இனிமேல் ஷூட்டிங்கில் கூட ஆங்கிள் பிரேக் ஆகும் கைஸ். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் லேடிஸ் பண்ணுங்க.
முடிஞ்ச ஸ்லைட் யூஸ் பண்ணாதீங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். அதை கொஞ்சம் கண்டுக்கக்கூடாது. அது என்னோட ஒரு பழக்கம் போயிடுச்சு. எப்படி ஹீல் பர்சன்ஸ் எப்படி தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு தான் இருக்குது. நீங்கள் மஸ்ட் ஹேவ் பால்னா நம்மளுக்கு தான் வரும். மற்ற பிளேயர்ஸ்க்கு நம்ம நேம் காமிக்கிறோம். இன்னும் என் பேர் ஏன் தான் அஜய் ஜெசின்னு காமிக்கிறோம். ஐ திங்க் முன்னே வேணும்னாலும் அப்படி இருக்கு வந்து டோன்ட் லெட் த பால். இது வந்து மெட்டா விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒன்று ப்ரோ அவிக்கடி மட்டும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க இதுதான் பாட்சிலோட அவிக்கடி மான்ஸ்டர். ஸ்டார்டிங்கில் பாட்சர் அடிக்கிறது பெஸ்ட். இன்ஃபினிட்டி ட்ரிபிள் தான் கைஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு கைஸ் மான்ஸ்டர் ட்ரான்ஸ். அதுக்கு முன்னே நான் வரணும் ப்ரோ. வா கிட்ட வா. மான்ஸ்டர் ட்ரான்ஸ். ஐயோ நான் ரொம்ப டுபு கால் ஆக முடியல கைஸ். ப்ரோ விட்டுட்டு பெருசு அதுலேயுமே கோல். நட்மகு பால் என்ன கைஸ் பக் ஆயிடுச்சு கைஸ் இந்த கேமில். டுபு கேம் ஆயிடுச்சு. நோ கோல் பண்ணி கைஸ் வச்சுக்கணும். அந்த ரன்னிங் கோல் போஸ்ட்ல அடிக்கலாம் கைஸ். கைசர் கார்டோட ஸ்கில் இருக்கு கைஸ். நான் எங்கேயும் வேற நீங்கள் அடிக்கலாம் கோலை. அது கைசர் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டு தான். எனக்கு வந்து நெல்ரின் அப்போ வர போடு. ஸோ நெல்ரின் வெயிட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். தப்பான கேட்குறேன். ரியோ அப்போ நாங்கள் கிடச்சிட்டு நாளைக்கும் வந்துட்டாரு. கைஸ் நான் நாய்க்கெலாம் நார்மல் பண்ணி 5 கிட்ட கிடச்சிருக்கு. ஈவன் ஏதோ மிட்டிகள் கிடச்சிருக்கு. என்ன ப்ரோடு ஷீரோ 2 வாட்டி 3 வாட்டி அதனால் 2 வாட்டி மாட்டிட்டேன். எனக்கு ஹைக்கு கிடச்சிருக்கு. ஹைக்கு டிஃபென்ஸுக்கு இருந்தாலும் நான் மாட்டிட்டேன். இக்கிமியாவும் கிடச்சிருக்கு. ஹைக்கு 2 வாட்டி இக்கிமியா 1 வாட்டி. அதெல்லாம் போன ஐடியா ரேஸ். ஹைக்கு வேற இந்த ஐடியில் ஒரு வாட்டி வந்து கைசருக்கு கூட 1 வாட்டி. கைசர் அது தெரியாதனமா லக்கி ஸ்பின் வந்துருச்சு. அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அந்த போய் லக்கெலாம் கிடையாது. கேஷ் எப்படி ப்ரோ பால் கோல் அடிச்சுன்னா பால் இருக்காரு ப்ரோ. இந்த பால் கேஷ் அவர் வெளில தள்ளி விட்டுருச்சு கேமு. அதாடி நமக்கு நேரம் சொல்லி காமிக்கிறேன் எப்படிலாம் எனக்கு. கைஸ் நெக்ஸ்ட் மேட்ச் இன்னொரு மேட்ச் நான் போவோம் கைஸ். அதில் பப்ளிக் போயிட்டு வரும் ஒரு வாட்டி யாரு அப்படிலாம் ப்ரோ. கைஸ் இப்போ நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. ஃபுல் எனர்ஜி ட்ரைன் ஆகிடுச்சு. லைக் எப்படின்னா எனர்ஜியே சுத்தமாக இல்லை அப்படின்னு நான் இங்கே பாருங்க கைஸ். அப்படியே செவிட்ட மட்டும் ஒரு அடிங்க. அடிச்சுட்டு அடுத்து ரிட்டன் வரும். கிட்ட கிடந்துக்கணும். இவர் தான் டப்பாக அடிக்கிறாரு. இவருக்கு அடிக்கவே தெரில கைஸ். நம்ம எனர்ஜி இல்லைன்னா இப்படி பண்ணிட்டு நம்ம எனர்ஜி அடிக்கும். இல்லைன்னு நீங்கள் பால் இல்லைன்னு நீங்கள் நடந்தா கூட ஓகேன்னு தான் சொல்லுவேன். டெய்லி ஸ்டேயும் இன்னும் லைட் கேஷ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கூட அடிப்போமா ப்ரோ? ஜிகே வா பாருங்க கைஸ். ஜிகேவா இல்லை இப்போ அடிக்கிறேன். ஏய் கேஷ் இப்போ நாம் ஜிகேவா போகிறோம். நம்ம டீம் எப்படி ஜிகே இங்கே ஜிகேன்னு இருக்கா? அதான் கோல் அதான் இப்போ கொடுத்துருவோம். இங்கே பாருங்க டைவர் வந்து லோட் ஆகல. கைஸ் டைவ் போட்டால் நம்ம என்ன தான் அவங்க போஸ்ட் வழியாக வந்தாலும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் பாலை. சரியா இருந்தாலும் போயிடுச்சு. திரும்ப எடுத்துருவாப்புல கோல் அடிக்கலாம். கைஸ் இங்கே எமௌண்ட் இருக்க ஆப்ஷன் வச்சு கோல் அடிச்சதுக்கப்புறம் எமௌண்ட் போடலாம். லைக் நான் என்கிட்ட வந்து இது ஈஸ்டரில் கிடச்சிடுவேன். எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் எடுத்து தான் இருக்கும். அது சும்மா சும்மா எஸ் கோல் கேர் கூட கோல் அடிக்கலாம். ஆனால் நான் இனிமேல் பண்ணால் போய்ட்டு தப்பாகிடும். ஹாய் ப்ரோ எல்போட் ஆகிட்டேன் ப்ரோ. இரு ப்ரோ ஸ்டக் ஆகிடுச்சு ப்ரோ. கேஸ் நம்ம ரொம்ப கொஞ்சம் ப்ரோ பிளேயர் ஆகிட்டுருக்கோம். இல்லை கேஸ் ரொம்ப பிளாக் நான் போய் இப்போ பாலை எடுக்க போகிறேன். நீ வரத்துக்கூட கிட்டே எடுத்துட்டு
கைஸ் வந்து டேஷ் மெட்டாஷன்லாம் போட்டு ஸ்பீட் ஏற்றிட்டு இல்லை கோல் வச்சுட்டா ஒரு ரெண்டு லாபியே கொடுத்தேன். ஐயோ 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 கைஸ் கொஞ்சம் கேர் பண்ணி ஸ்விம் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேர் பண்ணுவோம். 10,000 ப்ரோ காசு எல்லாத்தையும் கொடுத்துறேன். நல்லாயிருக்கும். தியோரி வந்து பாஸ் பண்ணுறதுனால யூஸ்ஃபுல் தாங்க. கறி 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 சீ கறி 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 சீ கறி சீக்கிரம் மூவ் ஆனால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க. ப்ரோ நம்ம வீடியோவே ஆல்ரெடி 15 மினிட்ஸ் போயிடுச்சு. ப்ரோ ஃபஸ்ட்டு மேட்ச் தான் பண்ணுறது. ஒரு பப்ளிக் மேட்ச் போனால் பப்ளிக்கில் போய்ட்டு ஒரு மேட்ச் வேணால் போடுங்க ஆங்கிள் பிரேக்கர். ஏன் இன்னும் பிளேயர்ஸ் வச்சுக்கலாம். ஐயா பாருங்க நமக்கு கோல் எஃபெக்ட் கூட இருக்கும். இப்போ தான் எமௌண்ட்டு கொடுத்து இந்த எமௌண்ட்டு போடலாம். உங்களுக்கு கண்ணுக்கு தேவையான அமௌண்ட்டும் போனால் ஆனால் உங்கள்கிட்ட இருக்கணும். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் த கோல். I'm also thankful. Thank you for the ball. Thank you for the goal. Bro, wait bro. லோட் ஆனாலே லேட்டு Bro, என்ன இது கிரைஸ். ஐயோ கைசரை பக் கைசர்லாம் கைசர் போய் கைசர்லேயே ஒரு பெரிய பக் இருக்குது. ஏன் தெரியல. எம்பரஸ் ரூட்டில் ஒரு பக் இருக்குது. அந்த உடனே நவரே முடியும். கட்டாயிட்டு சிரிக்கிற பேய் சிரிக்கிற மாதிரி இருக்கும். நேஷனலில் பாட்டுட்டாரு. நம்மளோட ஸ்கில்ஸ் கம்பமா கோல். நம்மளை மாட்டிக்கலாம் கைஸ். இப்போ நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன். எமௌண்ட் கூட மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு எமௌண்ட்டாக இருக்கும். கிடச்சாலும் உடனே மாறிடாது. ஹோம் டீம்னால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஆமாம் 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 ஆமாம். ஓகே ப்ரோ, வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே வெயிட் பண்ணி ப்ரோ. எப்படி என்ன வைக்கணும்னு காமிச்சேன். என்னது எமௌண்ட்டே அதெல்லாம் எங்கே இருக்குது. இன்வென்டரி கைஸ். இன்வென்டரியில் போய்க்கணும். எமௌண்ட்ஸ்ன்னு இருக்கும். எமௌண்ட்ஸ் என்ன எமௌண்ட்டு இல்லை என்கிட்ட ஒரு எமௌண்ட் இருக்குது. இப்போ தேவையான எமௌண்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். இதை கொடுங்க. அவ்வளோதான். என்ன நெக்ஸ்ட்டு இருங்க கைஸ். நெக்ஸ்ட்டு கார்ட்ஸுங்க போய் நானே மாற்றணும்னு வச்சேன். இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல இருக்கு. காஸ்மெட்டிக்ஸில் இதை கொடுத்தீங்கன்னா வாட்டரு பிக்சலு எக்கடு. நான் வந்து பிக்சல் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இதை வீடியோ முடிச்சுக்கலாமா? என்ன ப்ரோ? ஓகே முடிச்சுக்கலாம். சரி நன்றி ஃபஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைஸ் ஏஎஃப்கே ஹோல்டர் இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இந்த ஏஎஃப்கே ஹோல்டர் சுத்தமாக தெரியல. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய்.